Hello students, welcome to GA Max. In the video la chapter 8 vector algebra la exercise 8.1 solve பண்ணலாம். Exercise 8.1 first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா represent graphically the displacement of என்ன கொடுத்திருக்காங்க 45 cm 30 degrees east of north ன்னு கொடுத்திருக்காங்க 45 cm 30 degrees east of north ன்னு கொடுத்திருக்காங்க ஓகே and the second subdivision 80 km 60 degrees south of west ன்னு கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம கிராஃப்ல காட்ட போறோம் வெக்டர்ஸா காட்ட போறோம் ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்குங்க வரைஞ்சிட்டு இதை வந்து டைரக்ஷன்ஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் ஓகே இது நாளையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு 45 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா 30 degrees east of northன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸ்ட் ஆஃப் நார்த்னா என்ன நார்த்துக்கு போயிருங்க நார்த்தில் ஈஸ்ட் எங்கே இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் நமக்கு அதில் வந்து 30 டிகிரிஸ்னு கொடுத்துருக்கறனால சும்மா ரஃபாக ஒரு 30 டிகிரிஸை மார்க் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதான் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஒரு பீன்னு மார்க் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 80 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் வெஸ்ட்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே சவுத் ஆஃப் வெஸ்ட்னா இங்கே இந்த குவாட்ரண்ட் இல்லையா சவுத்து ஆஃப் வெஸ்ட் ஸோ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி 60 டிகிரிஸ்க்கு ஒரு லைன் போட்டுருங்க லைன் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம ஓக்யூ வெக்டர்னு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து க்யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க க்யூன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷன் மார்க் பண்ணிடுங்க அண்ட் திஸ் இஸ் 60 டிகிரிஸ் இதை மார்க் பண்ணி காட்டிடுங்க ஸோ இதுதான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓபி ரெப்ரசன்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் ஓகே ஈஸ்ட் ஆஃப் நார்த்து அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது நமக்கு இந்த ஓக்யூ வந்து ஓக்யூ ரெப்ரசன்ஸ் ஓக்யூ ரெப்ரசன்ஸ் displacement of 80 kilometer south of west okay இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம் prove that the relation R defined on the set V of all vectors by A related to B if A vector equal to B vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் வின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க வி என்னன்னு கொடுத்துருக்காங்க வி வந்து செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க அண்டு ஒரு ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் ஓகே இப்போது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ரூவ் பண்ணணும் கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் டெஃபினிஷன்ஸ்லாம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் படித்த டெஃபினிஷன்ஸ்லாம் ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா when a relation is reflexive, symmetric and transitive we call the relation as equivalence relation. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா என்ன அப்படின்னா when A is related to A ஒரு எலிமெண்ட் A நம்ம அந்த செட் கொடுத்துருக்கிற செட்லேருந்து எடுத்து சப்போஸ் A is related to A itself you call it as reflexive. Symmetricனா என்ன you take two elements A and B if A related to B A or B implies B or A if A is related to B implies B is related to A then you call the relation a symmetric relation. அடுத்தது transitive relation என்னது if you take three elements A B C in the given set
if A is related to B and B is related to C, implies A is related to C. A is related to B இருக்கு, B related to C இருக்கு. இது ரெண்டுல இருந்தும் suppose you can say that this A is related to C, this A is related to C அப்படி வந்துச்சுன்னா, then the relation is said to be transitive relation. இந்த மூணு ரிலேஷன்ஸும் satisfy ஆச்சுன்னா that relation is said to be an equivalence relation. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூணு ரிலேஷன்ஸையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் இந்த மூணு ரிலேஷன்ஸையும் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் எழுதிக்கலாம். ரிஃப்ளெக்சிவ் அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதியிருக்கோம். லெட் வி பி த செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ். செட் என்னன்றதை எழுதியிருக்கோம். அண்ட் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கங்க. கிவன் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். கொஷின்லேருந்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ரிஃப்ளெக்சிவ் வந்து நம்ம கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஏ வெக்டர் இஸ் ரிலேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அனதர் வெக்டர் அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ். இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவில் ஒரே வெக்டர் எடுத்து அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் இல்லையா, அதனால என்ன சொல்லிடலாம் நம்ம, திஸ் இம்ப்ளைஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போ என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் த செட் த ரிலேஷன், ரைட், ரிலேஷன் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரிலேஷன் வந்து நமக்கு ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். ஆர்னு கொடுத்துருக்காங்க அந்த ரிலேஷன், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னா சிமெட்ரிசிட்டி ப்ரூவ் பண்ண போகிறோம். சிமெட்ரிக்னா என்னது, ரெண்டு எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா, ஏ கமா பி வந்து இந்த செட்லேருந்து எடுத்துக்குவோம். லெட் ஏ கமா பி, ஏ வெக்டர் கமா பி வெக்டர் பிலாங் டு திஸ் செட், விச் செட் வி. ஓகே, நவ் இப்போ வந்து சப்போஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஏ இஸ் எப்படி தானே கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏ வெக்டர் இஸ் ரிலேட்டட் டு பி வெக்டர். தென் நமக்கு என்ன தெரியும், A vector equal to B vector by the given definition. And A vector equal to B vector, now what can you say about these vectors? You can also say B vector is equal to A vector. B vector equal to A vector na நீங்க என்ன சொல்லிடலாம், B vector is related to B vector is related to A vector அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, A vector relate or B vector implies B vector or A vector or not related to அர்த்தம். So symmetric property இங்க satisfy ஆயிடுச்சு. Therefore என்ன சொல்லிடலாம், the relation R is symmetric அப்படின்னு சொல்லிடலாம். Next என்ன ப்ரூவ் பண்ணணும், transitive relation. Okay, transitive. ஸோ டிரான்சிட்டிவ்ல வந்து 3 எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். லெட் ஏ கமா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பிலாங் டு செட், த கிவன் செட் வி. இப்போ டிரான்சிட்டிவ் ரிலேஷனில் நமக்கு வந்து என்ன தெரியும், ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் அண்ட் பி வெக்டர் related to C vector. Suppose this is true, right? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது A vector related to C vector னு ப்ரூவ் பண்ணணும். சரியா, A or B and B or C na you can say A vector equal to B vector and B vector equal to C vector. So from these two statements what can you say about A and C? A vector equal to B vector, but B vector is equal to C vector, hence A vector is equal to C vector அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இதிலிருந்து என்ன சொல்லிடலாம் நம்ம, which implies A vector is related to C vector. ஓகே, இப்போ therefore என்ன சொல்லிடலாம் நம்ம, hence R is transitive. Since
the given relation, since R is reflexive, symmetric and transitive. என்ன சொல்லிடலாம்? R is an equivalence relation. R is an equivalence relation. Okay. So நம்ம prove பண்ணியாச்சு. Hence proved. Okay students, இப்போ 2 questions solve பண்ணியிருக்கோம். We'll continue in the next